Hello friends, நான் உங்க மலர் பேசுறேன். English language expert from Scoreclever. இன்னைக்கு நாம March 31, 2026 The Hindu பேப்பர்ல வந்த ரெண்டு முக்கியமான எடிட்டோரியல்ஸை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். ரொம்ப டீடைல்டான பிரேக் டவுன் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு சென்டென்ஸும் ஸ்ட்ரக்சர் படி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிக்கப்பட்டு வொகாபுலரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5-point சம்மரி, டோன் ஆஃப் த எடிட்டோரியல், அப்புறம் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்கோர்க்ளெவர் சார்பா டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரி பிடிஎஃப்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா தரோம். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் புரியலன்னா தாராளமா பாஸ் பண்ணி பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதும் அந்த சென்டென்ஸை 2 தடவை சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். டைட்டில்: ஸ்பிரிட் ஆஃப் த லா, சட்டத்தின் ஆன்மா, ஆன் லெஜிஸ்லேஷன் பை மகாராஷ்டிரா அண்ட் சத்தீஸ்கர் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ். மதமாற்றங்கள் குறித்து மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இயற்றிய சட்டம் பற்றி. சப்டைட்டில்: Any attempt to police faith will result in high-handedness. நம்பிக்கையை கண்காணிக்க எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் அதிகார துஷ்பிரயோகத்தில்தான் முடியும். இங்க லெஜிஸ்லேஷன் அப்படின்னா சட்டம் இயற்றுதல், போலீஸ் அப்படின்னா கண்காணிக்கிறது அல்லது கட்டுப்படுத்துறது, ஹை-ஹேண்டட்னஸ் அப்படின்னா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். Legislation passed by Maharashtra and Chhattisgarh recently on religious conversions. சமீபத்தில் மதமாற்றங்கள் தொடர்பாக மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிஸ்லீடிங்லி கிளைம்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். மத சுதந்திரத்தை பாதுகாப்பதாக தவறாக கூறுகிறது. பட் இஃபெக்டிவ்லி டஸ் த ஆப்போசிட். ஆனால் உண்மையில் அது நேர்மாறானதையே செய்கிறது. இங்கு மிஸ்லீடிங்லி அப்படின்னா ஒரு விஷயத்தை தப்பா நம்ப வைக்கிறதுன்னு அர்த்தம். லாஸ் மேட் பை போத் ஸ்டேட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த். 2 மாநிலங்களும் உருவாக்கிய சட்டங்கள் தனிநபரின் நம்பிக்கைக்கான சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்றன. த்ரூ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரையர் பெர்மிஷன் ஃப்ரம் த ஸ்டேட், அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனைகள் மூலமாகவும், பப்ளிக் டிஸ்க்ளோஷர், பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்பது மூலமாகவும், அண்ட் பை ஷிஃப்டிங் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் டு த அக்யூஸ்ட், மற்றும் குற்றச்சாட்டப்பட்டவர் மீதே நிரூபிக்க வேண்டிய சுமையை மாற்றுவதன் மூலமாகவும். இங்க பப்ளிக் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா ஒரு தப்ப செய்யலேன்னு கோர்ட்ல நிரூபிக்க வேண்டிய கடமைன்னு அர்த்தம். தீஸ் ஸ்டேட்ஸ் நவ் ஜாயின் அட்லீஸ்ட் 10 others. இந்த மாநிலங்கள் இப்போது குறைந்தது வேறு 10 மாநிலங்களுடன் இணைகின்றன. இன் ஹேவிங் டீடைல்டு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், விரிவான சட்ட கட்டுப்பாடுகளை கொண்டிருப்பதில், ஆன் அன் இண்டிவிஜுவல்ஸ் ரைட் டு பிராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் எனி ரிலீஜன் ஆஃப் தேர் சாய்ஸ். ஒரு தனிநபர் தாங்கள் விரும்பும் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கும் மற்றும் வெளிப்படுத்துவதற்கும் உள்ள உரிமையின் மீது. இங்க ப்ரொஃபஸ் அப்படின்னா ஒரு நம்பிக்கையை வெளிப்படையா ஏத்துக்கிட்டு சொல்றதுன்னு அர்த்தம். இட் இஸ் ட்ரூ தட் த ஸ்டேட் ஹேஸ் அ டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஆல் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ராட். அனைத்து குடிமக்களையும் கட்டாயம் மற்றும் மோசடியிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்பது உண்மைதான். இங்க ஃப்ராட் அப்படின்னா ஏமாற்று வேலைன்னு அர்த்தம். பட் வென் தட் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் டு டெஸ்ட், ஆனால் அந்த கொள்கையை சோதிக்க பயன்படுத்தும்போது, வெதர் அ பர்சன்ஸ் ரிலீஜியஸ் ஃபெய்த் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ராட், ஒரு நபரின் மத நம்பிக்கை கிரிமினல் கட்டாயத்தின் அல்லது மோசடியின் விளைவா என்பதை, இட் இஸ் அ லீப் இன்டு கெயாட்டிக் டார்க்னஸ் ஈவன் வித் த பெஸ்ட் ஆஃப் இன்டென்ஷன்ஸ். இது சிறந்த நோக்கங்களை கொண்டிருந்தாலும் ஒரு குழப்பமான இருட்டிற்குள் குதிப்பதற்கு சமம். இங்க கெயாட்டிக் டார்க்னஸ் அப்படின்னா என்ன நடக்கும்னு கணிக்க முடியாத ஒரு குழப்பமான நிலைன்னு அர்த்தம். வாட் கோஸ் ஆன் இன் அ பர்சன்ஸ் மைண்ட், ஒரு நபரின் மனதில் என்ன நடக்கிறது என்பது, such as matters of faith, நம்பிக்கை போன்ற விஷயங்களில், is not accessible to another person in its entirety. மற்றொரு நபருக்கு முழுமையாக தெரியாது. And any attempt to police faith will invariably lead to high-handedness. மேலும் நம்பிக்கையை கட்டுப்படுத்த எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தவறாமல் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும். இங்க என்டைரிட்டி அப்படின்னா முழுமையாக, இன்வேரியபிளி அப்படின்னா மாறாமல் அல்லது கண்டிப்பாகன்னு அர்த்தம். A batch of petitions challenging these laws has been pending before the Supreme Court of India. இந்த சட்டங்களை எதிர்க்கும் பல மனுக்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன.
and the final status of the new laws in Maharashtra and Chhattisgarh, மேலும் மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கரில் உள்ள புதிய சட்டங்களின் இறுதி நிலை will also be linked to the final determination of the constitutionality of such laws by the court. நீதிமன்றத்தால் இத்தகைய சட்டங்களின் அரசியலமைப்பு தன்மையை இறுதியாக தீர்மானிப்பதோடு இணைக்கப்பட்டிருக்கும். இங்க கான்ஸ்டிடியூஷனாலிட்டி அப்படின்னா ஒரு சட்டம் நம்ம அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இருக்கான்னு பார்க்கறதுன்னு அர்த்தம். Meanwhile, the laws will disturb social order and harmony. இதற்கிடையில் இந்த சட்டங்கள் சமூக ஒழுங்கையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும். Achieving the exact opposite of what they purportedly set out to do. அவை எதை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டதோ அதற்கு நேர்மாறானதை அடையும். இங்க purportedly அப்படின்னா இப்படிதான் அப்படின்னு வெளிப்படையா சொல்லப்பட்டன்னு அர்த்தம். The provisions are harsh, intrusive and authoritarian. இந்த சட்டத்தின் பிரிவுகள் கடுமையாகவும் அத்துமீறுவதாகவும் சர்வாதிகார தன்மையுடனும் உள்ளன. இங்க இன்ட்ரூசிவ் அப்படின்னா ஒருத்தரோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறது, அத்தாரிட்டேரியன் அப்படின்னா சர்வாதிகாரமானன்னு அர்த்தம். அண்டர் த மகாராஷ்டிரா லா, மகாராஷ்டிரா சட்டத்தின் கீழ் a person intending to convert must give 60 days notice. மதம் மாற நினைக்கும் ஒரு நபர் 60 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். and seek prior permission from a designated authority. மேலும் நியமிக்கப்பட்ட அதிகாரியிடம் முன் அனுமதி பெற வேண்டும். Conversion must be registered within 25 days. மதம் மாறுவது 25 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். or it will be treated as null and void. இல்லையென்றால் அது செல்லாததாக கருதப்படும். இங்க null and void அப்படின்னா சட்டப்படி செல்லாதுன்னு அர்த்தம். The authority will publish the notice locally. அந்த அதிகாரி அந்த நோட்டீஸை உள்ளூரில் வெளியிடுவார், including at the relevant கிராம் பஞ்சாயத், சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து உட்பட. Inviting objections within 30 days. 30 நாட்களுக்குள் ஆட்சேபங்களை வரவேற்று. If objections are received, ஆட்சேபங்கள் பெறப்பட்டால், the authority may direct police to conduct an inquiry. அதிகாரி காவல்துறையை விசாரணை நடத்த உத்தரவிடலாம். The Chhattisgarh legislation also has similar provisions. சத்தீஸ்கர் சட்டமும் இதே போன்ற பிரிவுகளை கொண்டுள்ளது. But additionally exempts reconversion to one's ancestral religion from its purview. ஆனால் கூடுதலாக ஒருவரின் மூதாதையர் மதத்திற்கு மீண்டும் மாறுவதை அதன் வரம்பிலிருந்து விலக்குகிறது. இங்க exempts அப்படின்னா விலக்கு அளிக்கிறது. ancestral religion அப்படின்னா முன்னோர்கள் பின்பற்றிய மதம், purview அப்படின்னா அதிகார வரம்புன்னு அர்த்தம். Even community religious gatherings can attract provisions of the Chhattisgarh law. சமூக மத கூட்டங்கள் கூட சத்தீஸ்கர் சட்டத்தின் பிரிவுகளை ஈர்க்கலாம். which replaces a 1968 law made by undivided Madhya Pradesh. இது பிரிக்கப்படாத மத்திய பிரதேசால் உருவாக்கப்பட்ட 1968ஆம் ஆண்டு சட்டத்தை மாற்றுகிறது. Anti-conversion laws are premised on a lack of agency of the individual. மத மாற்ற தடை சட்டங்கள் தனிநபரின் சுயமாக முடிவெடுக்கும் திறன் இல்லாமையை அடிப்படையாக கொண்டவை. and driven by an ideological framework that links nationality to faith. மேலும் நேசியத்தை நம்பிக்கையுடன் இணைக்கும் ஒரு சித்தாந்த கட்டமைப்பால் உந்தப்பட்டவை. இங்க premised on அப்படின்னா ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு. lack of agency அப்படின்னா சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிற சுதந்திரம் இல்லாத நிலை. ideological framework அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கை கட்டமைப்புன்னு அர்த்தம். In a less passionate and more reasonable framing, குறைவான உணர்ச்சி வசப்பட்ட மற்றும் அதிக நியாயமான முறையில் பார்த்தால், a person's change of faith is no different. ஒரு நபரின் நம்பிக்கை மாறுவது வேறுபட்டதல்ல. from their decision to change their passport, political affiliation or place of residence. பாஸ்போர்ட், அரசியல் சார்பு அல்லது வசிக்கும் இடத்தை மாற்றுவதற்கான அவர்களின் முடிவிலிருந்து. all of which are legal. இவை அனைத்தும் சட்டபூர்வமானவை. இங்க political affiliation அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். In any case, religions have no basis in verifiable scientific facts. மதங்களுக்கு சரிபார்க்கக்கூடிய அறிவியல் உண்மைகளில் எந்த அடிப்படையும் இல்லை. and propagation of religion, மேலும் மதத்தை பரப்புவது என்பது a constitutionally guaranteed right, அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமை, can easily be misrepresented as fraud. இதை எளிதில் மோசடி என்று தவறாக சித்தரிக்க முடியும். இங்க வெரிஃபையபிள் அப்படின்னா நிரூபிக்கக்கூடிய, ப்ராபகேஷன் அப்படின்னா பரப்புறது, மிஸ்ரெப்ரசன்டட் அப்படின்னா தப்பா காட்டப்படுறதுன்னு அர்த்தம். பை சீக்கிங் டு ரிசால்வ் அ ப்ராப்ளம் தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இல்லாத ஒரு பிரச்சனையை தீர்க்க முற்படுவதன் மூலம் த பிஜேபி இஸ் சர்விங் ஒன்லி இட்ஸ் ஓன் நேரோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ஸ். பாரதிய ஜனதா கட்சி தனது சொந்த குறுகிய அரசியல் நலன்களுக்கு மட்டுமே சேவை செய்கிறது. இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா கிரிட்டிக்கல்.
ஏன்னா அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள் எப்படி தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்குது, இது எவ்வளவு மோசமானது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமா? அப்ப கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற Scoreclever ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக்கான நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அதை எப்ப மறப்பீங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க கத்துக்கிட்டதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ நாம ரெண்டாவது எடிட்டோரியல் பார்க்கலாம். டைட்டில் கோயிங் டவுன்ஹில், கீழ் நோக்கி செல்கிறது, ஆன் தி ஈரான் வார் யுஎஸ் ஸ்ட்ராட்டஜி, ஈரான் போர் மற்றும் அமெரிக்காவின் வியூகம் குறித்து. சப்டைட்டில் A ground invasion of Iran will only make matters worse for the United States. ஈரானில் தரைவழி படையெடுப்பு அமெரிக்காவிற்கு நிலைமையை மேலும் மோசமாக்கும். இங்கே டவுன்ஹில் அப்படின்னா நிலைமை மோசமாகிட்டு போகுதுன்னு அர்த்தம். President Donald Trump has made several self-contradictory statements. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல முரண்பாடான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். Ever since the US and Israel attacked Iran on February 28. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து, மேக்கிங் இட் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட் டு டேக் எனிதிங் தட் ஹீ சேஸ் அபவுட் த வார் சீரியஸ்லி. அவர் போரை பற்றி சொல்லும் எதையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதை மேலும் கடினமாக்குகிறது. இங்கே செல்ஃப் கான்ட்ரடிக்டரி அப்படின்னா தான் முன்னாடி சொன்னதுக்கே எதிரா மாத்தி பேசுறதுன்னு அர்த்தம். In the early days, he insisted that the conflict would end soon. ஆரம்ப நாட்களில் மோதல் விரைவில் முடிவடையும் என்று அவர் வலியுறுத்தினார். But it has now entered its second month. ஆனால் அது இப்போது அதன் 2வது மாதத்தில் நுழைந்துள்ளது. On March 21, he threatened to strike Iran's power plants in 48 hours. மார்ச் 21 அன்று ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை 48 மணி நேரத்தில் தாக்குவதாக அவர் மிரட்டினார். Unless Tehran reopened the Strait of Hormuz. டெஹரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்காவிட்டால். இங்கே ஸ்ட்ரெய்ட் அப்படின்னா 2 பெரிய கடல் பகுதிகளை இணைக்கிற ஒரு குறுகலான நீர்வழிப்பாதைன்னு அர்த்தம். The waterway remains under Iranian control. நீர்வழிப்பாதை ஈரானிய கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. And Mr. Trump has extended his deadline twice. மேலும் திரு ட்ரம்ப் தனது கெடுவை 2 முறை நீட்டித்துள்ளார். Despite his repeated claims that US forces destroyed Iran's military capabilities, அமெரிக்க படைகள் ஈரானின் இராணுவ திறன்களை அழித்துவிட்டதாக அவர் மீண்டும் கூறிய போதிலும், Tehran continues to attack US bases in the Persian Gulf and Israel. பாரசீக வளைகுடா மற்றும் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தளங்களை டெஹரான் தொடர்ந்து தாக்குகிறது. Last week, US media reported, கடந்த வாரம் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன, that an Iranian strike at the Prince Sultan Air Base in Saudi Arabia, சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல், damaged an elite E-3 Sentry AWACS aircraft and several KC-135 aerial refueling tankers, ஒரு உயர்தர E-3 Sentry AWACS விமானத்தையும் மற்றும் பல KC-135 வான்வழி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்களையும் சேதப்படுத்தியது என்று. இங்கே எலீட் அப்படின்னா மிக சிறந்த, ஏரியல் ரீஃபியூவலிங் டேங்கர்ஸ் அப்படின்னா பறந்துகிட்டு இருக்கிற விமானத்துக்கு வானத்திலேயே எரிபொருள் நிரப்புற பெரிய விமானம்னு அர்த்தம். Mr. Trump now says that his administration is in talks with Iran and a deal is possible. திரு ட்ரம்ப் இப்போது தனது நிர்வாகம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒரு ஒப்பந்தம் சாத்தியம் என்றும் கூறுகிறார். But Iran says that it has got a US proposal to end the war and has made its counter proposal. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவு தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் தனது எதிர் முன்மொழிவை செய்துள்ளதாகவும் ஈரான் கூறுகிறது. இங்கே கவுண்டர் ப்ரொபோசல் அப்படின்னா அவங்க வெச்ச ஆஃபருக்கு பதிலா இவங்க ஒரு புது ஆஃபர் கேட்கறதுன்னு அர்த்தம். The US wants Iran to abandon its nuclear program. அமெரிக்கா ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் என விரும்புகிறது.
limit its missile program and reopen the street. அதன் ஏவுகணை திட்டத்தை வரம்பிற்குள் வைத்திருக்க வேண்டும் மற்றும் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும். Tehran demands war reparations, guarantees against future attacks and an end to fighting on all fronts. போரினால் ஏற்பட்ட இழப்பீடுகள், எதிர்கால தாக்குதல்களுக்கு எதிரான உத்தரவாதங்கள் மற்றும் அனைத்து முனைகளிலும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று டெஹரான் கோருகிறது. இங்கே ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னா போர்னால ஏற்பட்ட நஷ்டத்துக்கு கேட்கிற இழப்பீடு. ஆல் ஃப்ரண்ட்ஸ் அப்படின்னா எல்லா திசைகள்லையும் நடக்கிற போர்னு அர்த்தம். Amid disputed claims about the talks, பேச்சுவார்த்தை பற்றிய சர்ச்சைக்குரிய கூற்றுகளுக்கு மத்தியில், the US is also sending more combat troops to West Asia in preparation for a possible ground attack. சாத்தியமான தரைவழி தாக்குதலுக்கான தயாரிப்பாக அமெரிக்கா மேற்கு ஆசியாவிற்கு அதிக போர் வீரர்களை அனுப்பி வருகிறது. இங்க disputed claims அப்படின்னா ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் ஏத்துக்காம முரண்படுறதுன்னு அர்த்தம். Mr. Trump appears to have no easy exit. திரு ட்ரம்பிற்கு எளிதான வெளியேறும் வழி இல்லை என்று தோன்றுகிறது. The Strait of Hormuz was open before he launched the war. அவர் போரை தொடங்குவதற்கு முன்பு ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருந்தது. Ending the conflict now, while the waterway remains under Iranian control, would seem like a defeat. நீர்வழி பாதை ஈரானிய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் நிலையில் இப்போது மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு தோல்வி போல் தோன்றும். The US had a robust military footprint in the region. அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா ஒரு வலுவான இராணுவ தடத்தை கொண்டிருந்தது. இங்கே robust அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான. military footprint அப்படின்னா அவங்களோட இராணுவ படைகள் அங்க முகாமிட்டு இருக்கிற அளவுன்னு அர்த்தம். Today, most American bases in the Gulf have been battered. இன்று வளைகுடாவில் உள்ள பெரும்பாலான அமெரிக்க தளங்கள் சேதமடைந்துள்ளன. இங்கே battered அப்படின்னா அடிவாங்கி நாசமாகி இருக்குன்னு அர்த்தம். In Iran, Ayatollah Khamenei's assassination voided his fatwa against the nuclear bomb. ஈரானில் அயத்துல்லா காமேனியின் படுகொலை அணுகுண்டுக்கு எதிரான அவரது ஃபத்வாவை ரத்து செய்தது. And its parliament is considering withdrawing from the nuclear non-proliferation treaty. மேலும் அதன் நாடாளுமன்றம் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது குறித்து பரிசீலிக்கிறது. இங்கே voided அப்படின்னா செல்லாம போயிருச்சு. ஃபத்வா அப்படின்னா இஸ்லாமிய மத ரீதியான ஒரு தடை அல்லது கட்டளை. நான்-proliferation treaty அப்படின்னா அணு ஆயுதங்களை புதுசா உருவாக்க கூடாதுன்னு உலக நாடுகள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம்னு அர்த்தம். Crude prices under ₹80 a barrel before the war are now hovering around ₹114 a barrel. போருக்கு முன் ஒரு பீப்பாய் ₹80 கீழ் இருந்த கச்சா எண்ணெய் விலை இப்போது ஒரு பீப்பாய் ₹114 வரை சுற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே ஹாவரிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். Iran, which was under heavy sanctions, is making more money now because of the wartime sanctions relief. ஈரான் கடுமையான தடைகளின் கீழ் இருந்தது, இப்போது போர்க்கால தடைகள் தளர்த்தப்பட்டதால் அதிக பணம் சம்பாதிக்கிறது. இங்கே sanctions relief அப்படின்னா போடப்பட்ட பொருளாதார தடைகள்ல இருந்து கொடுக்கப்பட்ட தளர்வுகள்னு அர்த்தம். This war is already a disaster for the US and Mr. Trump would worsen it by sending ground troops. இந்த போர் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு ஒரு பேரழிவாக உள்ளது மற்றும் திரு ட்ரம்ப் தரைப்படைகளை அனுப்புவதன் மூலம் இதை மேலும் மோசமாக்குவார். The US has not mobilized enough combat troops to launch a large-scale ground invasion. ஒரு பெரிய அளவிலான தரைவழி படையெடுப்பை தொடங்க அமெரிக்கா போதுமான போர் வீரர்களை திரட்டவில்லை. இங்கே mobilized அப்படின்னா ஒரு காரியத்துக்காக படைகளை ஒன்று திரட்டுறதுன்னு அர்த்தம். Many argue that the US could try to seize some islands in the Gulf for leverage. பலர் அமெரிக்கா தனது செல்வாக்கை அதிகரிக்க வளைகுடாவில் உள்ள சில தீவுகளை கைப்பற்ற முயற்சி செய்யலாம் என்று வாதிடுகிறார்கள். But any attack would be extremely risky for both troops and the global economy. ஆனால் எந்த ஒரு தாக்குதலும் படைகளுக்கும் மற்றும் உலக பொருளாதாரத்திற்கும் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். இங்கே seize அப்படின்னா கைப்பற்றுதல், leverage அப்படின்னா நம்ம கை ஓங்கி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு அட்வான்டேஜ்னு அர்த்தம். Mr. Trump's escalatory rhetoric, திரு ட்ரம்பின் பதற்றத்தை அதிகரிக்கும் பேச்சுக்கள், including threats to strike Iran's civilian infrastructure, ஈரானின் சிவிலியன் உட்கட்டமைப்பை தாக்குவதற்கான அச்சுறுத்தல்கள் உட்பட, only underscores his desperation. அவரது விரக்தியையே அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இங்கே escalatory rhetoric அப்படின்னா பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற மாதிரி பேச்சு.
அண்டர்ஸ்கோர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த ஆணித்தரமா உறுதிப்படுத்துறது. டெஸ்பரேஷன் அப்படின்னா வேற வழியே தெரியாத ஒரு விரக்தி நிலைன்னு அர்த்தம். Instead of digging deeper into the hole he has put himself in, அவர் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொண்ட குழியை மேலும் தோண்டுவதற்கு பதிலாக he must start looking for a way out. அவர் வெளியேறுவதற்கான வழியை தேடத் தொடங்க வேண்டும். அதாவது பிரச்சனையை இன்னும் பெருசாக்காம எப்படி வெளியே வரதுன்னு யோசிக்கணும். A ground attack would close even the few remaining off-ramps he has. ஒரு தரைவழி தாக்குதல் அவர் வசம் எஞ்சியிருக்கும் சில வெளியேறும் வழிகளை கூட அடைத்துவிடும். இங்கே off-ramps அப்படின்னா ஒரு பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர்றதுக்கான வழிகள்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அனலிட்டிக்கல் அப்புறம் கிரிட்டிக்கல். அமெரிக்கா எடுத்த முடிவுகள் எப்படி அவங்களுக்கே பேக்ஃபயர் ஆச்சு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அதே நேரத்துல ட்ரம்போட வியூகங்களை கடுமையா விமர்சனமும் பண்ணியிருக்காரு. கடைசியா ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம், டெலிகிராம்ல நடக்கிற நம்ம டெய்லி எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ்ல மறக்காம கலந்துக்கோங்க. இது EPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி அப்படின்னே சொல்லலாம். டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு அன்னைக்கு வந்த எடிட்டோரியல் வொக்காப் வச்சு லைவா குவிஸ் நடக்கும். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.